ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாட்டில் இருக்கிற பறவைகள் சரணாலயம் என்னென்ன, ஸோ அது எந்த வருஷம் ஆரம்பித்தாங்க, எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு விடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம். ஸோ இது வந்து சிவகங்கை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. 1977 தான் இதை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்தது பழவேற்காடு பறவைகள் சரணாலயம். ஓகேங்களா? பழவேற்காடு ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சரணாலயம் வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்குது. திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்குது. 1980 தொடங்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? ஸோ அதிக பறவைகள் சரணாலயம் இருக்குது ராமநாதபுரம் மாவட்டத்தில் தான். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா சித்திரங்குடி பறவைகள் சரணாலயம், கஞ்சிரங்குளம் பறவைகள் சரணாலயம், மேல் கீழ் செவ்வனூர் பறவைகள் சரணாலயம், தீர்த்தங்கல் பறவைகள் சரணாலயம், சக்கரக்கோட்டை பறவைகள் சரணாலயம் அப்படின்னு ஒரு 5 சரணாலயங்கள் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் தான் அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதில் சித்திரங்குடி பறவைகள் சரணாலயத்தை 1989 துவங்கியிருக்காங்க. கஞ்சிரங்குளம் பறவைகள் சரணாலயத்தை 1989 தொடங்கியிருக்காங்க. மேல் கீழ் செவ்வனூர் பறவைகள் சரணாலயம் 98 தொடங்கப்பட்டிருக்கு. தீர்த்தங்கல் பறவைகள் சரணாலயம் 2010 சக்கரக்கோட்டையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2012 தொடங்கியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, ஸோ அடுத்தது கரிக்கிளி பறவைகள் சரணாலயம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. 1989 தொடங்கப்பட்டிருக்கு. அடுத்தது வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம். ஸோ வேடந்தாங்கலும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தான் இருக்குது. 1998 தொடங்கப்பட்டிருக்கு. அடுத்தது கூந்தன் குளம் பறவைகள் சரணாலயம். ஸோ இதுதான் எக்ஸாமில் கேட்குற ஒன்றா இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த பறவைகள் சரணாலயம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. 1994 தொடங்கப்பட்டிருக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளோடு பறவைகள் சரணாலயம். ஸோ இது வந்து ஈரோடு மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் ஈரோடு மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. 1997 தொடங்கியிருக்காங்க. ஸோ அடுத்து பாருங்க, உதய மார்த்தாண்டபுரம் வடுவூர் பறவைகள் சரணாலயம். ஓகேங்களா? உதய மார்த்தாண்டபுரம் ரெண்டுமே திருவாரூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. ஸோ இதில் உதய மார்த்தாண்டபுரம் பறவைகள் சரணாலயம் 98 தொடங்கியிருக்காங்க. வடுவூர் பறவைகள் சரணாலயத்தை 99 தொடங்கியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, முக்கியமானது அரியலூர். ஸோ இதுதான் எங்கள் டிஸ்ட்ரிக்ட். ஓகேங்களா? ஸோ காரைவெட்டி பறவைகள் சரணாலயம் அப்படிங்கிறது அரியலூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. ஸோ 2000 இதை தொடங்கியிருக்காங்க. 2000 வருஷத்தில் வந்து தொடங்கியிருக்காங்க. அடுத்தது உசுடு ஏரி பறவைகள் சரணாலயம். உசுடு ஏரி பறவைகள் சரணாலயம் இது வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. விழுப்புரம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. 2015 இதை தொடங்கியிருக்காங்க. 2015 தொடங்கியிருக்காங்க. ஸோ இதோட பறவைகள் சரணாலயம் முடிஞ்சிருச்சு. ஓகேவா?